ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பழைய சாரியில் ஃபுல் சர்க்கிள் ஃப்ராக் வந்து நான் கட் பண்ணி போட்டிருந்தேங்க. மேக்ஸி கவுனு எது வேணால் வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று வாயில் வரது சொல்லிடுவேன். அதை கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அதை தான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டிச் பண்ணி வீடியோ எடுத்து இன்றைக்கி ஈவினிங்கே நான் அப்லோட் பண்ணிடுவேன். பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் உங்களோட பழைய சாரியில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது வாய்ஸ் கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா சவுண்டு மிஷின் சவுண்டு கேட்குதா, டிஸ்டர்பாக இருக்குது. அதனால் எடுத்துகிட்டு ஃபைனலாக தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் அந்த வீடியோவுக்கு. என்கிட்ட மைக் இல்லை, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கொடுப்பேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்கு வந்து ரெடிமேட் ரோப்பு நம்மக்கிட்ட இல்லைங்க, ஒயிட் கலரு. அதனால் கிளாத்லேயே வந்து நான் கிராஸ் பீஸில் ரோப்பு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ரோப்பு ஸ்டிச் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது டெய்லரில். அப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம பண்ண போகிற ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரோப்ஸ் வந்து அதிகம் தேவைப்படும். ஸோ பாடி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாடியில் மெயின் கிளாத்து நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வைக்கணும். வச்சுட்டு கிளாத்து நகலாமல் இருக்கிறதுக்காண்டி 2 ஷோல்டர்லேயும் குண்டூசி குத்தி வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா இன்னொன்று வேணால் சென்டர்லேயும் நீங்கள் கீழே குத்தி வச்சுக்கலாம். ஆனால் நான் சென்டரில் இப்போ குத்தலை. ஃபஸ்ட்டு கழுத்தை அடிச்சிக்கலாம். என்ன டிசைனில் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ கேன் கொடுக்கலங்க. நான் கேன் கொடுக்காமையே அப்படியே ஸ்டிச் பண்ணியே பழகிட்டேன். அதிகமாக மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேன். இன்றைக்கும் சேம் அதே மாதிரி கொடுக்கல. கேன் கொடுக்காமே நெக்கு வந்து நான் என்ன மாடல் இது பண்ணதனோ அது அப்படியே வந்துடும். முக்கியமான ரொம்ப கஷ்டமான நெக் டிசைனுக்குலாம் கண்டிப்பாக கேன் தேவை. இப்போது 4 இன்ச்சு கேப்பில் தையல் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிட்டேன். குண்டூசியை எடுத்துகிட்டு நம்ம சென்டர் பீஸை கட் பண்ண போகிறோம். இந்த துணி வந்து ரொம்பவே வலிக்கிட்டு போச்சு. கிரேப்பும் மெயின் கிளாத்தும் ரொம்ப சாஃப்டாக இருக்குமா, அப்படியே வலிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம திருப்பி போட்டு தைக்கிறதுக்கு கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போது அமுக்கடி போடணும். அமுக்கடியும் போட்டுக்கிட்டேன். அமுக்கடி வந்து மெயின் கிளாத்தில் இல்லாமல் லைனிங்கில் போடுங்க, அப்போ தான் வந்து தெரியாது. லைனிங்கில் போட்டு கழுத்தை சுற்றியும் அடித்தேன். லைனிங்கை உள்ளே போட்டு கழுத்தை சுற்றி அடித்து இப்போது ஷோல்டர் அடித்து சுற்றி தையல் போட்டுட்ருக்கேன். வாய்ஸ் ஓவர் இப்போ தான் கொடுக்குறேன், அதனால் கொஞ்சம் முன்ன வருது. சுற்றி தையல் போடுறேன். எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுதான் ஃப்ரண்ட் பீஸு, பாடி பீஸு. இப்போது நம்ம பிரின்சஸ் கட் டாட்டு பிடிக்க போகிறோம். கட் பண்ணாமே பிரின்சஸ் கட் டாட்டு பிடிப்பாங்க. இதுக்கு எப்படி அளவு எடுக்கணும்னா, மேலே ஷோல்டர்லேருந்து 9 இன்ச்சு ஹைட்டில் புள்ளி வச்சுக்கோங்க. அந்த சென்டர்லேருந்து நம்ம ப்ளவுஸுக்கு பார்ப்போம் இல்லையா 4 இன்ச்சு, அப்போ அந்த 4 இன்ச்சு இப்போ பார்க்க தேவையில்லை, ஹைட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஆம்கோல் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஒன்று ஒரு வளைவாகவே போடுங்களேன். ஒரு வளைவாக கர்வ் மாதிரி வளைச்சி போடுங்க. போட்டுட்டு நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். நம்மளை மாதிரி பெரியவங்களுக்கு வந்து நார்மல் டாட் பிடிச்சாங்கன்னா நல்லா இருக்காது அந்தளவுக்கு. பிரின்சஸ் கட் டாட் பிடிச்சோன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்படி நம்ம 2 பக்கத்தையும் வச்சு இப்படி கை வச்சு தட்டணும் அப்படின்னா இந்த மார்க் இந்த சைடு விழுந்திருக்கும், எனக்கு தெரிஞ்சது, ஆனால் வீடியோவில் தெரியலை. அந்த மார்க்கை டார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு உள்ளது இந்த சைடு பதியும். நம்ம டார்க் பண்ணிக்கிட்டு இப்போது அதில் வந்து டாட் பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 இன்ச்லேருந்து தையல் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமாக குறைச்சி 4 இன்ச்சுக்கு கொண்டு வந்து அப்படியே மேலே வரைக்கும் ஆம்கோல் சென்டர் வரைக்கும் 4 இன்ச்சில் கொண்டு வந்து முடிச்சிருங்க. நம்ம நார்மல் டாட் பிடிப்போம் அதே மாதிரி ஆரம்பித்து இது வந்து மேலே வரைக்கும் கொண்டு வந்து முடிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ அமுக்கடி போடணும், மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அமுக்கடி போடலன்னா அசிங்கமாக இருக்கும், தூக்கிட்டு நிற்கும், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் அமுக்கடி போட்டுருங்க மெயினாக அந்த பிரின்சஸ் கட் டாட்டில். ஒரு பக்கெட்டு தையல் போட்ட உடனே அந்த அமுக்கடி போட்டுடணும். போட்டோமா ஃபினிஷிங் நல்லாயிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கத்தையும் நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். பிரின்சஸ் கட் டாட்டு, அதாவது கட் பண்ணாமையே வந்து நம்ம பிரின்சஸ் கட் டாட் பிடிக்கிறோம். தையல் போட்டுட்டு சேம் அதே மாதிரி அமுக்கடி போட்டுக்கலாம். அமுக்கடி போட்டுட்டோம். இப்போ வந்து பின்னாடி நம்ம நெக்குக்கு வந்து பேக் சைடில் வந்து ரோப்பு வைக்க போகிறோம் இல்லையா. ரோப்பு நான் ஒரு மாடல் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜிக்ஸாக் மாதிரி வரும்ல ரோப்பு போட்டு கீழே கட்டுறது, அப்படி. அதனால தான் கழுத்து லென்த்து வந்து ஓவராக வச்சுட்டேன். ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் வச்சுட்டேன். ஏன்டா இவ்வளோ வச்சோன்னு ஃபீல் பண்ணேன் தைச்சதுக்கப்புறம். இவ்வளோ தேவையில்லை, நீங்கள் வச்சா வந்து 10 இன்ச்லாம் இறக்கம் வைக்காதீங்க. அது கொஞ்சம் ஹைட் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு ஓகே, எனக்கு வந்து அந்தளவுக்கு சூட்டாக இல்லை. ஏன்னா நான் ரொம்ப டீப் நெக்கு போட மாட்டேன் அதிகமாக. இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சு கேப் விட்டு 4 இதில் வந்து நான் அப்படி வச்சுருக்கேன், மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கு தைக்கும் போதே அந்த ரோப்பு கொடுக்குறதுக்கு ஜிக்ஸாக் மாதிரி கொடுக்குறதுக்கு யூ மாதிரி வைப்போம் இல்லையா, அது வைக்க போகிறேன். ரோப்பை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த தேவையான அளவு கட் பண்ணி இப்போ ஃபுல்லாக வச்சுட்டேன் பாருங்கள். வச்சுட்டு இப்போ சென்டரில் உள்ள நெக் பீஸை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம்.
கட் பண்ணிவிட்டு இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போடுறேன். அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, எவ்வளோ டைட்டாக இழுத்து பிடிச்சி கட்டினாலும் பாருங்கள் பின்னாடி வந்து ரிவர்ஸ் தையல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நல்லா போட்டுடணும். இப்போது அமுக்கடி போட்டுக்கலாம். லைனிங்கில் அமுக்கடி போட்டு கழுத்தை லைனிங்கை உள்ள தூக்கி போட்டு கழுத்தை தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து எனக்கு வீடியோ எடுத்தது 2 பேர் எடுத்திருந்தாங்க, மாற்றி எடுத்தாங்க. கொஞ்சம் சொதப்பிருச்சு வீடியோவே. அதனால் வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னித்துக்கொள்ளவும். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இன்னும் பர்ஃபெக்டாக போடுறேன். சுற்றி தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி லைனாக இப்போ துணி வாங்கி வச்சுருக்கேங்க, அதனால் உங்களுக்கு லைனாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ரோப்பு பெருசாக இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் உருட்டி அடிச்சுக்கிட்டேன் மெல்லிஸாக வேணும்னு. இப்போ பாருங்கள் ஜிக்ஸாக் மாதிரி போட்டு 2 சம்சா வச்சுருக்கேன். இன்னும் 2 சம்சா வைக்கணும், இனிமேல் தான் வைக்கணும். இப்போவும் அடுத்து கைக்கு வந்து ஃபஸ்ட் லைனிங் வேண்டான்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஓரம் தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அமுக்கடி போட்டு கையோட எண்டிங்கில் கீழே அமுக்கடி இப்போ வந்து அமுக்கடி போடுறேன். லைனிங்கில் தான் போடுறேன். அமுக்கடி எல்லாமே லைனிங்கில் தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங். 2 லைனிங்கையும் மெயின் துணியும் ஜாயின் பண்ணி அமுக்கடி போட்டு திருப்பி போட்டு தையல் போட்டு இப்போ சுற்றி ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா வீடியோ தைக்கும்போது வந்து வாய்ஸ் கொடுக்கல, அதுதான் பிரச்சனையே. அப்போ கொடுத்தா இன்னும் தெளிவாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அடுத்த கையும் தச்சு முடிச்சாச்சுங்க. நான் சொன்னேன் இல்லையா வீடியோவில் கொஞ்சம் கிளிப்ஸ் இல்லை அப்படின்னு. இப்போ பாடியோட கையை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து தான் நான் அட்டாச் பண்ணுவேன். ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து பண்ண மாட்டேன். சென்டர்லேருந்து பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், முன்ன பின்ன வராது. 2 தையல் போடுவேன் எப்போதுமே நான் கையை வந்து ஜாயின் பண்ணும்போது. 2 கையுமே ஜாயின் பண்ணிக்கலாம் பாடியில். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. இன்னொரு கை தைச்சிக்கலாம். சென்டர்லேருந்து அடித்து 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து லைனிங் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஹாஃப் சர்க்கிள், அதில் ஒட்டு வரும் இல்லையா, அங்கே பாருங்கள் இப்படி தான் வரும். இதுதான் ஒட்டு பீஸு. இப்போ இதை எடுத்து இந்த ஒட்டு பீஸை எடுத்து அதில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அதனால தான் கீழே வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்படி பாருங்கள், இதில் ஒரு தையல் போட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான். இதுதான் ஒட்டு. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி தான். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கூட தெளிவாக நான் சொல்லித்தரேன் எல்லாமே. இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிடும். இப்போது நம்ம ஒட்டு போட்டுக்கலாம். நான் வந்து கட் பண்ணும்போது காமிச்சிருப்பேன் பாருங்கள், ஒட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் கூட முன்ன பின்ன வரல பாருங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் இப்படி போட்டு பார்த்து இப்போ மடித்து போட்டிருக்கேன் 2 கட் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா இல்லை, அந்த முக்கில் மட்டும்தான், எண்டிங்கில் மட்டும் தான் கொஞ்சோண்டு பெருசு இருந்துச்சு, அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மெயின் கிளாத்தையும் பாட்டமோட மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் ஹிப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அதுலேயும் நான் வந்து எப்போதுமே இப்போ இல்லை, மெயின் பாடியும் பாட்டம் ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போடுவேன். இப்போ பாருங்கள், லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் வந்து ஹிப்பை வந்து 2யுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடியில் வந்து நம்ம மடிச்சு அடிக்கணும். கட்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மெயின் கிளாத்தை விட லைனிங் கிளாத்து எக்ஸ்ட்ரா ஹைட்டு கூட வச்சுட்டேன்னா அதை வந்து அதனால் கொஞ்சம் மடிச்சு அடிக்கிறேன். அடியில் பாட்டமில் லைனிங்கோட பாட்டமை ஹைட் அதிகமாக இருக்கிறனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மடிச்சு அடிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ துணி மடிச்சு அடிக்கிறேன்னு, ஏன்னா கட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. கீழே வந்து பாட்டமில் கீழே கொஞ்சம் வெயிட் இருந்தால் அதிகமாக மடிச்சு அடித்தோம்னா நம்ம போட்டிருக்கும் போது அந்த ஃப்ளேர் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், அதனால் கட் பண்ணல. இப்போ மெயின் கிளாத்தை வந்து பாட்டமை அடியில் மடிச்சு அடிச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சோண்டு மடிச்சு அடித்தா போதும், ஏன்னா இது வந்து கரெக்டான அளவு தானே கட் பண்ணோம். இது மடிச்சு அடிக்கிறது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, சரியாகவே வரமாட்டேக்கின்னு. கரெக்டாக வரும், ஏன் வராது? நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப வரலனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக வரும். ரொம்ப சிம்பிள் தான். திரும்ப நெக்ஸ்ட் இன்னொரு பக்கத்தோட லைனிங்கை மடிச்சு அடித்தாச்சு, மெயின் துணியை மடிச்சு அடித்தாச்சு. இப்போ வந்து பேக் சைடில் நம்ம டாட்டு பிடிக்க மறந்துட்டோம் பாருங்கள். பேக் சைடில் டாட் பிடிப்போம் இல்லையா, அது பிடிக்கிறேன். ஷோல்டர் சென்டர் கணக்கு பண்ணி 1 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி 3.5 இன்ச் ஹைட்டுக்கு கொஞ்சமாக குறைச்சி டாட் பிடிக்கணும். அது நான் பிடிச்சிக்கிட்டேன். வீடியோ எடுத்தது பார்த்திங்களா, எப்படி சொதப்பி வச்சுருக்காங்க. எனக்கே எடிட் பண்ணும்போது டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து சைடு தான் ஜாயின் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியாத அளவுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலடா, என்னடா பண்ணுறது. இது சைடு தான் ஜாயின் பண்ணுறேன்னா என்னவோ. இல்லை சைடு ஜாயின் பண்ணல, இன்னும் பண்ணல. எதையோ தைச்சிருக்கேன், என்னன்னே தெரியாமல் என்னையே போய் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. தைக்கிறத வீடியோ எடுக்க சொன்னால்
என்ன பண்ணுறது, என்னோடய கேமராமேன்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் சரியில்லை. இப்போ சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஓரமாக தாங்க தையல் போடுவேன். ஓரமாக தையல் போட்டு தான் அப்புறம் என்னோடய எக்ஸாக்ட் அளவுக்கு வருவேன். கையிலேருந்து ஜாயின் பண்ணி ஹிப்பில் கொண்டு வந்து முடிச்சிடணும் தையலை. அதாவது ஹிப்பு ஜாயின் இருக்குல்லையே, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முடிச்சிடணும். பார்த்திங்களா, முடிச்சுட்டு ஹிப்பில் தனியாக, ஹிப்லேருந்து பாட்டம் வரைக்கும் தனியாக மெயின் கிளாத் எடுத்து, இப்போ உள்பக்கம் இருக்கும் நம்ம வெளியில் உள்ள கிளாத், மெயின் கிளாத் எடுத்து ரெண்டையும் தனித்தனியாக ஜாயின் பண்ணணும். அதாவது லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் தனித்தனியாக ஓரம் அடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளேருந்து பார்க்கும்போது உள் துணியது மெயின் கிளாத்து தான். மெயின் கிளாத்தை நான் ஓரம் தனியாக அடித்து விட்டுக்கிறேன். அடித்து அதை உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங்கை மட்டும் எடுத்து அதையும் தனியாக ஜாயின் பண்ண போகிறோம். இதை உள்ளே தள்ளி விட்டுறணும். விட்டுட்டு இந்த லைனிங் ரெண்டையும் எடுத்து இதை தனியாக ஜாயின் பண்ண போகிறோம். எல்லாம் ஒட்டுக்கா பண்ணக்கூடாது, ஏன்னா எப்போதுமே அப்படி பண்ணக்கூடாது, தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணணும். இப்போ தனியாக லைனிங்கை ஜாயின் பண்ணிவிட்டு, மிஷின் வேறு என்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. வெளியே சவுண்டு கேட்குவார், கொஞ்சம் சொல்லு. எப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன்பா, கொஞ்சம் பொறுங்கப்பா. ஐயோ எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ், கடவுளே. இதுக்கு இடையில நான் வீடியோ எடுத்து எடிட்டு பண்ணி முடியலடா சாமி. இப்போ லைனிங்கை வந்து தச்சுக்கிட்டேன். மிஷின் வேறு என்னை டென்ஷன் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த ஹிப்பில் கொண்டு வந்து முடித்தோம் இல்லையா தையலை, அதில் அந்த விட்ட இடத்துலேருந்து ஜாயின் பண்ணி மெயின் கிளாத்தையும் கீழே பாட்டமோட மெயின் கிளாத்தையும் லைனிங்கும் ஒரு ஹிப்லேருந்து ஒரு 5-6 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் சேர்த்தால ஜாயின் பண்ண போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். நான் எல்லா வீடியோலுமே என்னோடய மேக்ஸி வீடியோவில் எல்லாத்தையுமே அதை சொல்லி தந்திருப்பேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சேர்த்தால தையல் போட்டு கொஞ்சம் ஹிப்லேருந்து கீழே ஒரு 5-6 இன்ச்சுக்கு வரைக்கும் வளைச்சி கொண்டு வந்து முடிச்சிடணும். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம் என்னோடய அளவுக்கு. ஷார்ட் கை தான் வச்சேன், நல்லா இருக்குமான்னு பார்த்தா நல்லா தான் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் எல்போவு ஃபுல் ஹேண்டுன்னு வச்சுருக்கேன் நிறைய மேக்ஸிக்கு, அதனால் இது ஷார்ட் ஹேண்டே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா தையலெல்லாம் போட்டு இப்போ இன்னொரு பக்கத்தோட கையிலேருந்து ஜாயின் பண்ணி ஹிப்லேருந்து கொண்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து லைனிங்கை மெயின் துணியை மட்டும் சைடு ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லைனிங்கை ஜாயின் பண்ணணும். பண்ணி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பாருங்கள், லைனிங்கை ஜாயின் பண்ணி கொண்டு விட்டுட்டு லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா சேர்த்து இடுப்பில் ஒரு 5-6 இன்ச்சுக்கு அந்த விட்ட தையலில் இருந்து கொண்டு வந்து முடிச்சிடணும். அவ்வளோதான், சிம்பிள். நான் இன்னும் கூட இதுக்குன்னே தனியாக கூட நான் வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் இன்னுமே உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லித்தரேன். எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். 4 இன்ச்சு கேப்பில் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவைன்னா பிரித்து விட்டுக்கலாம். அடுத்து நான் எல்லா வீடியோலையும் எனக்கு சொல்லுவேன், நான் வெயிட் போட்டால் பிரித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி 4 தையல் போடுவேன். ஆனால் வெயிட் போடவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் சொன்ன மாதிரியே இப்போ வெயிட் போட்டு அந்த தையல் எல்லாம் பிரித்து விட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெயிட் போட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு நெக்கு மட்டும் கொஞ்சம் டீப் ஆகிட்டுங்க. ஏன்டா இவ்வளோ எனக்கு டீப் வச்சேன் அப்படின்னு. இந்த ஜிக்ஸாக்லாம் வச்சா கவர் ஆகிடும்னு பார்த்தா, ஆனால் எனக்கு பிடிக்கல. லோனுக்கு வந்து எனக்கு பிடிக்கல, நான் போட மாட்டேன். இந்தளவுக்கு லோனுக்கு போட மாட்டேன். இன்னொன்று நேரம் 2 இன்ச்சு கேப் வச்சது 1.5 இன்ச்சு கேப் வச்சா நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் இருக்குமேன்னு சொல்லி தான் 2 இன்ச்சு வச்சேன். போட்டு பார்த்தேன், லூஸாக இருந்துச்சு. சரி எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் போடுவோமே அப்படின்னு போட்டேன். மொத்தம் 3 தையல் போட்டிருக்கேன். 3 or 4 போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் போட்டேன். அதுக்கப்புறையும் ஹிப்புக்கிட்ட லூஸாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து திரும்ப கலட்டி திரும்ப தைக்கலை. வீடியோலாம் எடுத்து முடிச்சு அதுக்கப்புறமா நான் அந்த ஹிப்பு லூஸை வந்து நான் டைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஸாக இருக்கிறதோடையே நான் போட்டு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் போட்டிருக்கிறதுல லூஸாக தான் இருக்குது ஹிப்புக்கிட்ட, இருந்தாலும் பரவாயில்ல. வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒயாமல் ட்ரெஸ்ஸை கழட்டி மாற்றுறதுக்கு எரிச்சலாக இருக்குது. அதனால் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட காமிக்கிறக்காண்டி தான் போட்டேன். இன்னும் ஹிப்புக்கிட்ட பயங்கரமாக லூஸாக இருக்குது. அதை மட்டும் நான் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுதா புரியலையானும் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் குறைகள் இருந்தால் புரியலைனாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கூட தெளிவாக சொல்லித்தரேன். என்கிட்ட மைக் இல்லை. இது வரைக்கும் ஒரு 10 மைக் கிட்ட வாங்கியிருப்பேன். காசை தான் வேஸ்ட் பண்ணியிருக்கேனே தவிர எந்த மைக்குமே எனக்கு சரியாக வேலை செய்யலை. அதனால் மைக்கே இல்லாததுனால தான் இப்படி வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்குறேன். மேக்ஸி எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வைங்க. இந்த வீடியோவில் என்ன புரியலைங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் தெளிவாக சூப்பராக உங்களுக்கு சொல்லித்தரேன். துணி தச்சு இவ்வளோ நேரம் சுற்றுனதில் மயக்கமாயிருச்சு. தலை சுற்று வந்துருச்சு. சுற்றி வீடியோவுக்கு போஸ் கொடுத்தோம்ல, அதனால் 2 சுற்று சுற்றினாலே போதும், கீழே விழுந்துருவேன் 3வது சுற்றுக்கு. அந்தளவுக்கு வீக் பாடி.
இதெல்லாம் வந்து தம்ப்நெயிலுக்கு என்னோடய வீடியோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னு. எனக்கு லோனுக்கு நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை லோனுக்கு. அந்த லோனுக்கை நான் கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணிடுவேன். இதை நான் போடுறதுக்குள்ளேயே இப்போ உங்களுக்கு தான் போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எப்போது அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்குள்ளேயே அந்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு வழி பண்ணிடுவேன். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். டாட்டா, see you.